இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பை லோ அண்ட் செல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ணணும்னா வாங்கும்போது மார்க்கெட் வந்து சீப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பணம் பண்ணுவீங்க. தங்கத்தோட விலை இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா இது இவென்ச்சுவலாக மேலே போய்டும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கே இருக்குது. அங்கே தங்கத்தை பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி பார்க்குறேன், இங்கே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கும்போது வேறு மாதிரி பார்த்தோன்னா அது ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 சைக்கிள் மார்க்கெட் கீழே இறங்கி மார்க்கெட்டை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்ஃபோனியா வெல்த்திலிருந்து. நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போதோ இல்லை வந்து மார்க்கெட்டை பற்றி ஒரு கமெண்ட்ரி வந்து நெகட்டிவாக வரும்போதோ முதல் கேள்வி என்னென்னா, நான் சார் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்தது வந்து நான் இப்போ ஒரு எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன், அந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலரான ஒரு கேள்வி தான். ஆனால் அது நீங்கள் பண்ணுறது சரியா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷமோ இல்லை 15 வருஷமோ இல்லை 20 வருஷமோ பண்ண போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பை லோ அண்ட் செல் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ மார்க்கெட் வந்து சீப்பாக இருக்கும் ஆர் எப்போ விலை கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வாங்கணும், அதே மாதிரி எப்போ விலை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த டைமில் விற்கணும் அப்படின்றது வந்து ஜென்ரல் பிரின்சிபல். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பணம் பண்ணுவீங்க. இதே நீங்கள் உல்டாவாக பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், பை வென் இட் இஸ் ஹை அண்ட் செல் வென் இட் இஸ் லோ அப்படின்னா அது வந்து லாஸ் மேக்கிங் ப்ரொபோசிஷன் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 90 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி. ஸோ செல் ஹை அண்ட் பை லோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. எப்போவுமே பை லோ அண்ட் செல் ஹை தான் எப்போவுமே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுப்போம். ஆனால் என்னென்னா when it comes to மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உல்டாவாக பண்ணுவாங்க. ஏன் உல்டாவாக பண்ணுவாங்கன்னா அந்த பேனிக்னஸ். இப்போ மார்க்கெட் கீழே இறங்கும் போது வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா பேஜை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து உங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் சரி, இல்லை டிவி நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னாலும் சரி, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்குது, இன்னைக்கு ஒரு நாளில் இவ்வளோ இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வரும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்னால அதை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா என் பணம் என் கண்ணு முன்னாடியே கீழே இறங்குது, அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியுமான்னா ஆக்ஷன் பண்ண தான் வந்து எல்லாருமே முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்காது. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பாயிண்ட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பை லோ அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஆக்சுவலாக நீங்கள் வாங்கணும். அந்த டைமில் நீங்கள் இருக்கிற பணத்தை வெளியே எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து செல்லிங் லோக்கு போகிறீங்க. மார்க்கெட் லோவில் இருக்கும்போது நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா நீங்கள் செல்லிங் லோக்கு போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பை லோவில் இருக்கணும். அப்போது மார்க்கெட் கீழே இறங்கும் போது நீங்கள் ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கெட்டில் நீங்கள் பணம் பண்ணணும்னா வாங்கும்போது மார்க்கெட் வந்து சீப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பணம் பண்ணுவீங்க. நீங்கள் வாங்க மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் பணம் பண்ணுவீங்களோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி யார் வாங்கி வச்சுருக்காரோ அவர் கண்டிப்பாக பணம் பண்ணுவார். ஸோ பாயிண்ட் என்னென்னா மார்க்கெட் கீழே இறங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். அண்ட் அந்த டைமில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். இன்ஃபேக்ட் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி மூலமாக பண்ணும்போது இந்த பெரிய பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்ஐபி வந்து எடுத்துரும். ஏன்னா நீங்கள் ஒரு என்ஏவியை வாங்குறீங்க, அது 100 ரூபாயில் வாங்குறீங்க, இறங்கும் போது 95 ரூபாயில் வாங்குறீங்க, 90 ரூபாயில் வாங்குறீங்க, 105 ரூபாயில் வாங்குறீங்க. அப்படி நீங்கள் மாற்றி நீங்கள் வாங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வாங்கும்போது உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மேபி 95 ரூபா தான் இருக்கும். அப்போது 95 ரூபாய்க்கு மேலே போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஒர்க் ஆகணும்னாலே மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கணும். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கணும்னா நேச்சுரலாக கீழே இறங்கும் போதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா நிறைய பேர் பேனிக் ஆகிடுவாங்க. ஏன் இந்த பேனிக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் வேணும். கன்விக்ஷன்னா என்னென்னா உங்களுக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிருக்கணும். அண்ட் லாங் ரனில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண இடம் வந்து இதை விட பெட்டராக போகுது அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் பேனிக் ஆக மாட்டேன். இந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கு. இப்போ இதே தங்கம் வாங்கும் போது தங்கத்தோட விலை இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா இது இவென்ச்சுவலாக மேலே போய்டும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கே இருக்கு. ஆர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட் வந்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆக மாட்டாங்க. முடிஞ்சால் இன்னொரு லேண்டோ இல்லை இன்னொரு வீடோ வாங்கலாம்னு நினைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8% கீழே இறங்குச்சு. பெருசாக யாரும் வந்து பேனிக் ஆகலை. இன்ஃபேக்ட் அன்னைக்கு அந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறதுக்கான
இன்வெஸ்டர்ஸோட நீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய தங்க கடைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து கூட்டம் இருந்தது. ஏன்னா ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்குன்னு. ஆக்சுவலாக நேற்றை விட இன்னைக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற தங்கத்தோட விலை கம்மியாக இருக்குது. ஆனால் யாருமே பேனிக் ஆகலை. ஏன் பேனிக் ஆகலைன்னா நேற்று அது 6000 ரூபாயில் இருந்தது, இன்னைக்கு 5500 ரூபாய் வந்திருக்குன்னா இவென்ச்சுவலாக 3 வருஷம் கழிச்சு அது 8000மோ இல்லை 10,000மோ ஆக போகுதுன்ற நம்பிக்கைனால தான் வந்து எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து தங்கத்தை வாங்குறாங்க. அதே மைண்ட் செட்டோட தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வரணும். பட் ஆனால் வந்து அங்கே தங்கத்தை பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி பார்க்குறேன், இங்கே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கும்போது வேற மாதிரி பார்த்தேன்னா அது ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ எப்பவுமே பை லோ இஸ் ஆல்வேஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. எப்போ லோ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் லோ வரும்போது பேனிக் ஆகாமல் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா பெட்டர். அதுக்கு தான் நான் கன்விக்ஷனை பற்றி சொன்னேன். ஸோ இந்த கன்விக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாரோடு கன்விக்ஷனாக இருக்கக்கூடாது. அதாவது பாரோடு கன்விக்ஷன் என்னன்னா, இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு நான் எதையாவது செஞ்சேன்னா சம்டைம்ஸ் ஏதாவது சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும்போது நான் பேனிக் ஆகிடுவேன். இதுவே இன்னொருத்தர் சொன்னாங்க ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவென்ச்சுவலாக வந்து இந்தியா வளரப்போகுது, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் வளரப்போகுதுன்ற நம்பிக்கையோடு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா கீழே இறங்கும்போது நீங்கள் அதை ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பீங்க, த்ரெட்டாக பார்க்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே இறங்க இறங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் கம்மியாகிட்டே வரும். அண்ட் இன்ஃபேக்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 சைக்கிள் மார்க்கெட் கீழே இறங்கி மார்க்கெட்டை பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. சாதாரணமாக 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் 10,000மோ இல்லை 15,000மோ இல்லை சில நேரத்தில் வந்து லம்சமாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஏன்னா 3 வருஷம் கழிச்சோ இல்லை அந்த 5 வருஷம் கழிச்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண பணம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து ஒரு ஃபேமஸ் கோட் சொல்லுவாங்க, த பாஸ்ட் ஃபால் ஆல்வேஸ் லுக்ஸ் லைக் அ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த ஃபியூச்சர் ஆல்வேஸ் லுக்ஸ் லைக் அ த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி இப்போ கோவிட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்தது கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஸ்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. ஏன்னா இறங்கி இன்னைக்கு ஏறிடுச்சு. ஸோ அதனால் இறங்குச்சுன்னா ஏறுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐயோ எதிர்காலத்தில் வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக கன்விக்ஷனோட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எவ்ரி ஃபால் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றது அடுத்த 3 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கோ இல்லை 10 வருஷத்துக்கோ இல்லை 15 வருஷத்துக்கோ இருக்கும்போது அடுத்த 1 நாள் 2 நாள் 3 நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்காம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்க போர்ட்ஃபோலியோவுக்கும் நல்லது. ஸோ அதனால கவலைப்படாம மார்க்கெட் கீழே இறங்கும் போதெல்லாம் உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக அமையும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நடுவில் வந்து உங்கள் கோல் பார்த்து 10 வருஷம் கழிச்சு தான் தேவைன்னா இப்போ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பணத்தை நீங்கள் வெளியெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 5, 10, 15 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸை நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.